அனைவருக்கும் வணக்கம். நாம் சோஷியாலஜி ஆன்சர் ரைட்டிங் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸும் ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து அதை எப்படி நம்ம ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் 2023 பேப்பர் 1 இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 2B, இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஸோ 150 வேர்ட்ஸில் எழுதுகிறோம். வாட் ஆர் வேரியபிள்ஸ், ஹவு டு தே ஃபெசிலிட்டேட் ரிசர்ச்? வேரியபிள்ஸ்னால் என்ன, அது ரிசர்ச்சுக்கு எந்த வகையில் உதவுது, ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஸோ முதல்ல நம்ம வேரியபிள்ஸ்னால் என்ன, பேரில் இருக்குது வேரி ஆகும் அப்படிங்கிறது. அதை என்ன சொல்கிறாங்க, வேரியபிள்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஃபினாமினா தட் கேன் சேஞ்ச் ஆர் வேரி அக்ராஸ் இண்டிவிஜுவல்ஸ், குரூப்ஸ் அண்ட் சுச்சுவேஷன். அது என்ன சொல்கிறாங்க, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு அட்ரிபியூட்ஸு அது என்ன பண்ணுமா, மாற்றத்தை உண்டாக்கும். இண்டிவிஜுவல்ஸுக்கும் குரூப்ஸுக்கும் இல்லை ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் வேரியபிள்ஸ். They form the basic building blocks of sociological research. ஒரு சோஷியலாஜிக்கல் ரிசர்ச்சுக்கே ஒரு பேசிக்கே இந்த வேரியபிள் தான்றாங்க. இன்க்ளூட் ஏஜ், எஜுகேஷன், இன்கம், கேஸ்ட், ஜெண்டர், பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட், சோஷியல் மொபிலிட்டி, இதெல்லாமே வேரியபிள்ஸ் தான். வேரியபிள்ஸில் 2 வகை இருக்குது. ஒன்று இண்டிபெண்ட், ஒன்று டிபெண்ட். இது கண்ட்ரோல் வேரியபிள்ஸும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ்னால் என்ன, அதுதான் மாற்றத்தை உருவாக்கும். டிபெண்ட் வேரியபிள்ஸ்னால் என்ன, ஒரு மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸை டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், வேரியபிள் ஃபெசிலிட்டி ரிசர்ச் பை ஹெல்பிங் சோஷியலஜிஸ்ட் மெஷர் சோஷியல் ரியாலிட்டி சிஸ்டமேட்டிக்கலி. ஒரு வேரியபிள்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சோஷியல் ரியாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக அது பயன்படும்ன்றாங்க. தே அலோ ரிசர்ச்சர்ஸ் டு கன்வெர்ட் abstract concept like inequality, poverty or deviance into measurable indicators. அப்ட்ராக்ட்னா என்னன்னா, வரையறுக்க முடியாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வரையறுக்க முடியாத ஒரு விஷயத்தை, அதாவது அளவிடக்கூட முடியாத ஒரு விஷயத்தை அப்ட்ராக்ட் கான்டெக்ஸ்ட் இன்டு மெஷரபிள் இண்டிகேட்டர்ஸ். கரெக்டா? இன்இக்வாலிட்டினா என்ன, பாவர்ட்டினா என்ன, இந்த பாவர்ட்டியும் இன்இக்வாலிட்டியும் நம்ம எப்படி அளவிட முடியும்? இப்போது ஒரு லாங் டேர்ம் டிபேட்டாக என்ன இந்தியாவில் இருக்குது, பாவர்ட்டி இல்லாமல் எஸ்டிமேட் பண்ணுறது. கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம இதில் கூட சொல்லியிருந்தாங்க, 12 லட்சத்துக்கு உள்ளெல்லாம் யார் சம்பாதிக்கிறோம், குறைவாக யாராவது சம்பாதிக்கிறாங்களோ அவங்களாம் வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. 12 லட்சத்துக்கு மேலே வரி சம்பாதிக்கிறோம்னா வரி கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் 11,80,000 சம்பாதிக்கிறாரு, அப்போ ஒரு ஏழையான ஆளா? இதே ஒரு ஆள் 12,500,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், அப்போ ஒரு பணக்காரன ஆளா? ஸோ அந்த பவுண்டரி லைனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங் டேர்ம் டிபேட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இதை ஒரு மெஷரபுளாக கொண்டு ஸோ ஒரு பிரச்சனை தான். பட் ஆனால் அதுக்குன்னு லிமிட்டே கொடுக்காம செய்யும்போது அது போயிட்டு தான் கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுபோல் ஒரு மெஷரபிள் இண்டிகேட்டர்ஸாக வேரியபிள்ஸ் ஆனது நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. எக்ஸாமிங் ஹவு வேரியபிள்ஸ் சேஞ்ச் டுகெதர், ரிசர்ச்சர்ஸ் கேன் ஐடென்டிஃபை பேட்டர்ன், கோ ரிலேஷன்ஸ் அண்ட் கேஷுவல் ரிலேஷன்ஷிப். என்ன சொல்கிறாங்க, ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆகும்போது எதனால் சேஞ்ச் ஆகுது, அதோடைய பேட்டர்ன் என்ன, வருஷம் இந்த இன்இக்வாலிட்டியானது எப்படி இருக்குது, அப்புறம் ஜெண்டர் கேப்ன்றது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஸ்டடிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு எஜுகேஷனுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வேரியபிள்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த எஜுகேஷன் இண்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டை டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்ட் வேரியபிள்னா என்ன, படிக்கிறதுக்கு நமக்கு எதாவது தேவைப்படுதா? கிடையாது, யார் வேணாலும் படிக்கலாம். கரெக்டாக? இது பண்ணால் தான் உனக்கு படிப்பு வரலாம் கிடையாது, யார் வேணால் போய் படிக்கலாம், நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். கரெக்டாக? உங்களுக்கு நல்லா நிறைய அறிவு இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது, யார் வேணாலும் படிக்கலாம். பட் ஆனால் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எஜுகேஷன் மூலயமா தான் வரும். படிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியெல்லாம் தேவை கிடையாது. ஆனால் ஒரு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் தேவைப்படுது. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள், அது சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி +2 படித்தேன், அடுத்த வருஷம் நான் காலேஜ் போவேன், அதுக்கு அடுத்த வருஷம் பிஜி போவேன், பிஹெச்டி போவேன், இப்படி போயிட்டே இருக்கலாம். அது வேரியபிள், அது இண்டிபெண்ட் வேரியபிள். டிபெண்ட் வேரியபிள்னால் என்னென்னா, நான் இப்போ ஒரு ஒர்க்கராக இருக்கேன், நான் சூப்பர்வைசராக மாறினா எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், சர்டன் குவாலிஃபிகேஷன் வேணும். சூப்பர்வைசர் மேனேஜருக்கு போகணும்னா அதுக்கு ஒரு சர்டன் குவாலிஃபிகேஷன் வேணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு டிபெண்ட் வேரியபிள், ஏன்னா அதோடைய தகுதி அப்படிங்கிறது இன்னொருத்த சார்ந்தாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அதான் சொல்கிறாங்க. வேரியபிள்ஸ் ஆல்சோ எனேபிள் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்க்கு அது என்கேஜ் பண்ணுது. ஹைபோதசிஸ் டெஸ்டிங், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜெனரலைசேஷன். வித்தவுட் வேரியபிள்ஸ் ரிசர்ச் வுட் ரிமைன் பியூர்லி டிஸ்கிரிப்டிவ்ன்றாங்க.
வேரியபிள்ஸ்லனா சும்மா வார்த்தைகளை மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமே தவிர்த்து அது ஒரு ப்ரூவபிள் திங்காக அதே போல் ஒரு அனலிட்டிக்கல் திங்காக நம்மளால் கொண்டு போக முடியாதுன்றாங்க. ப்ளஸ் வேரியபிள்ஸ் மேக் சோஷியலஜிக்கல் என்கொயரி மோர் சயின்டிஃபிக் அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு பை ப்ரொவைடிங் டூல்ஸ் ஃபார் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ப்ரெடிக்ஷன். என்ன பண்ணுமா, இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு சோஷியாலஜிக்கு ரிசர்ச் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு அப்ஜெக்டிவான ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ப்ரெடிக்ஷனையும் ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் வேரியபிள்ஸ்னால் என்ன, அது ஒரு ரிசர்ச்சுக்கு எந்த வகையில் ஃபெசிலிட்டேட் பண்ணுது, உதவுது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத புத்தகத்தை எடுத்து ஒரு வாட்டி படிங்க. அது அந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா என்ன, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னா என்ன, அந்த ரீஜனில் இருக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டேட் என்ன அளவுக்கு அது உதவுது அப்படிங்கிறத ஒரு வாட்டி படிச்சுட்டு ஸோ நீங்களே ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.